அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் ஃபஸ்ட் சாப்டர் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் 12 கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் ரிமைனிங் இருக்கிற கொஷின்ஸை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். Question number 13. Show that the relation R defined in the set A of a polygon as R is equal to P1, P2. P1 and P2 have same number of sides. Is an equivalence relation. What is the set of all elements in A related to the right angle triangle T with the sides 3, 4, 5? Okay. So, ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இதை ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ப்ரூவ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? ரிஃப்ளெக்சிவ் இருக்கணும், சிமெட்ரிக் இருக்கணும், டிரான்சிட்டிவ் இருக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ். ரிஃப்ளெக்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபார் ஆல் ஸ்மால் ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ, ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஆராக இருந்ததுன்னா அது வந்து ரிஃப்ளெக்ஸின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு டிஃபைன் செட் ஏ தான் இருக்குது, ஆனால் எலமெண்ட் வந்து P1, P2, P3 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? ஃபார் ஆல் P1 பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ, நம்ம P1, P2 பிலாங்ஸ் டு ஆர்னு ப்ரூவ் பண்ணால் ரிஃப்ளெக்சிவ் இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? இப்போ P1னா ஃபார் எக்ஸாம்பிள் 3 சைட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ P1 அண்ட் P1 ஹாவ் சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ். சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் அது தானே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் சைட்ஸ் கரெக்டா? therefore P1, P2 belongs to R. Right? அப்போ இது reflexive. Therefore it is reflexive. Right. அடுத்து symmetric. Symmetric என்ன பண்ணுவோம்? ரெண்டு எலிமெண்ட் எடுக்கணுமா? So for all, சரி PA எடுத்துக்கிறேன். P1, P2 belongs to capital A. First P1, P2 belongs to R னு எடுக்கணும். எடுத்துட்டு என்ன பண்ண போறோம்? இப்போ P1 and P2 have same number of sides. Right? So P1, P2 same number of sides. For example, P1 வந்து 4 sides இருக்கு, P2லையும் வந்து 4 sides இருக்கு. இப்போ P2 and P1 செக் பண்ணாலும் நமக்கு அதே ஆன்சர் தான், அதே சைட்ஸ் தான் வரப்போகுது. therefore P2 and P1 have same number of sides. therefore P2, P1 belongs to R. So P1, P2 belongs to R and P2, P1 belongs to R na R is symmetric. Correct? அடுத்து transitive. Transitive என்ன பண்ணுவோம்? 3 எலிமெண்ட் எடுக்கணுமா? For all P1, P2, P3 belongs to A, let P1, P2 and P2, P3 belongs to R. Finally என்ன ப்ரூவ் பண்ணோம்? P1, P3 belongs to R னு ப்ரூவ் பண்ணோம். சரியா? பாருங்க. So P1, P2 belongs to R அப்படின்றதுனால P1 and P2 have same number of sides. அடுத்து P2 and P3 belongs to R ன்றதுனால so P2 and P3 have same number of sides. So P1 P2 equal இருக்கு, P2 P3 same number of sides இருக்கு. therefore P1 and P1 and P3
have same number of sides. Therefore, P1, P3 belongs to R. Therefore, R is transitive. Okay. அடுத்து இதிலே இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் A related to right angle triangle T with size 3, 4, 5? ஓகே, என்ன கேட்குறாங்க? ரிலேஷன் ஆஃப் செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ. ஸோ இப்போ ஏல இருக்க செட் ஆஃப் எலமெண்ட்ஸ், ஏல நம்ம என்ன எடுத்தோம்? பாலிகன்ஸ் எடுத்திருக்கோம். ஓகேவா? P1, P2, P3 பாலிகன்ஸு. இங்கே வந்து ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க வித் 3, 4, 5. 3, 4, 5. ஓகேவா? இப்போ இந்த பாலிகன் வந்து நம்ம ட்ரையாங்கிளாகவும் எடுக்கலாம், ஸ்கொயராகவும் எடுக்கலாம், ரெக்டாங்கிளாகவும் எடுக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் இங்கே வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்துக்குமான ரிலேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது ரெண்டுத்துக்குமான ரிலேஷன் என்னவா இருக்கலாம்? ஸோ இது வந்து ஈக்குவல் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு எடுக்கலாம். ஆனால் இங்கே வந்து சேம் நம்பர் ஆஃப் சைடு மட்டும் இருந்தால் போதும். இங்கே வந்து ஈச் சைடை பற்றி நான் அவங்க எதுவும் சொல்லலை. 3 சைடு இருந்தால் இங்கேயும் 3 சைடு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கேயும் 3 சைடு எடுக்கலாம். அப்போ இது ரெண்டுத்தையும் காமனான ஒரு செட்டை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? நல்லா கவனிக்குமா? இப்போ P1, P2, P3ன்றதுலாம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் என்ன வேணா இருக்கலாம். மேபி 4 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்கிற ட்ரையாங்கிள் வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் 3, 4, 5ன்னு கொடுத்துருக்காங்க. சாரி, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 3, 4, 5 கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் நம்ம ஒரு ரிலேஷன் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அப்போ இது என்னவா தான் இருக்கணும்? 3 சைட்ஸாக தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ 3 சைட்ஸ்னா ட்ரையாங்கிள். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ட்ரையாங்கிள். ரெண்டுத்துக்கும் காமனான இருக்குது ட்ரையாங்கிள். ஸோ செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? திஸ் செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ டி வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? டி with size 3, 4, 5. What is the set of all elements in A related to right angle triangle T? ஓகேவா? ஸோ அப்போ இந்த A வந்து எப்படி மாறும்? செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸாக மாறும். ஓகேவா? இங்கே கொஸ்டினில் ஸ்டார்டிங்கில் வந்து பாலிகன்ஸ்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ இங்கே அடுத்த இதில் வந்து ஆன்சர் ட்ரையாங்கிள்ஸாக மாறுது. ஓகே, அடுத்து 14th one. Let L be the set of all lines in XY plane and R be the relation in L defined as R is equal to L1, L2. L1 is parallel to L2. இதுதான் முக்கியம். So L1 is parallel to L2 கொடுத்துருக்காங்க. So that R is equivalence relation. Find the set of all lines related to Y is equal to 2x plus 4. ஓகே, இதுலேயே 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் பார்த்துடலாம். ரிஃப்ளெக்சிவில் ஒரு எலமெண்ட் எடுக்கணும். இப்போ L1 அப்படின்றத மட்டும் எடுத்துக்கணும். ஸோ லெட் L1 பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ. கொஷனில் எதுவும் கொடுக்கல. நம்ம ஏன்ற செட்டில் வந்து L1, L2 இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? L1 இஸ் பேரலல் டு L2 இருக்கணுமா? ஓகேவா? ஸோ எனி லைன் எடுத்தோம்னா அந்த லைன் அதே லைனுக்கு பேரலாக இருக்குமா? ஓகேவா? ஸோ L1 is parallel to L2. Therefore, L1, L2 belongs to R. Therefore, R is reflexive. Next, symmetric. சிமெட்ரிக்ல என்ன பண்ணுவோம்? 2 எலிமெண்ட் எடுக்கணும். ஓகேவா? ஃபார் ஆல் L1, L2 belongs to A, let L1, L2 belongs to R. ஸோ L1, L2 belongs to R இருக்கும்போது
L1 is parallel to L2, right? ஸோ அந்த கண்டிஷன் இருந்தால் தான் நம்ம ஆறுன்ற செட்லேயே எடுத்திருப்போம், ஆறுன்ற ரிலேஷனில் எடுத்திருப்போம். ஸோ அப்போ L1 இஸ் பேரலல் டு L2ன்னு எடுத்துக்கலாம். L1 இஸ் பேரலல் டு L2 இருந்தது அப்படின்னா L2 இஸ் ஆப்வியஸ்லி பேரலல் டு L1. தேர்ஃபோர் L2 இஸ் பேரலல் டு L1. இப்போ இதை L2, L1 belongs to R அப்படின்னு எழுதிக்கலாம். Therefore R is symmetric. அடுத்து transitive. Transitive என்ன பண்ணுவோம்? 3 elements எடுப்போமா? First L1, L2, L3 belongs to A. அடுத்து L1, L2 and L2, L3 belongs to R ன்னு பார்ப்போம், எடுத்துப்போம். ஸோ இது ரெண்டு ஆர்ல இருக்கிறதுனால நமக்கு L1 is parallel to L2. அடுத்து L2 is parallel to L3. நல்லா கவனிங்க, இது L1, இது L2. L2க்கு பேரலாக இன்னொரு லைன் எடுக்கிறோம், L3. ஸோ L1ம் L2ம் பேரலாக இருக்கு. L2ம் L3யும் பேரலாக இருந்ததுன்னா L1ம் L3யும் பேரலாக தான் இருக்கும். Therefore L1 and L3 are also parallel. பேரலாக இருக்கும்போது L1, L3 belongs to இந்த ரிலேஷனில் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். Therefore R is transitive. ஸோ இப்போ இந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவாக இருக்கிறதுனால R is ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். அதான கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. அவ்வளோதான். சாரி. ஓகே, அடுத்து செகண்ட் ஒன் என்ன கேட்குறாங்க பாருங்க. Find the set of all lines related to y is equal to 2x plus 4. ஸோ y is equal to 2x plus 4ன்னு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற லைன்ஸ்லாம் நமக்கு வேணும். இதுக்கு ரிலேட்டடாக எந்த மாதிரி லைன் வேணும் அப்படின்னா அதை ஏற்கனவே கொடுத்துருக்காங்க பாருங்க. L1 is parallel to L2. இந்த கண்டிஷன் படி நம்ம லைன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு லைனுக்கு பேரலான லைனுக்கான ஃபார்முலா y is equal to அந்த ஈக்குவேஷன் அப்படியே எடுத்துட்டு இந்த சி, இந்த இன்டர்செப்ட் வேல்யூ மட்டும் மாற்றணும் அப்படின்னா ஈக்குவேஷன் லைன்ஸ் வந்து பேரலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது பேரலல் லைன்ஸுக்கான கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் ஆன்சர். அடுத்து 15th ஒன், 1 மார்க்கு MCQ. Let R be the relation in set 1, 2, 3, 4 given by R is equal to 1, 2, 2, 2, 1, 1, 1, 4, 1, 3, 3, 3, 3, 2. Choose the correct answer. இது என்னவா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ் செக் பண்ணலாம். 1, 1 இருக்கு, 2, 2, 3, 3, 4, 4 ரிஃப்ளெக்சிவ் இருக்கணும். இருக்கா? ஏபி தான். ஏபி இந்த ரெண்டுத்துல எதனா ஒன்று இருக்கும். ஆர் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஓகே, இதுவும் இருக்கலாம். ஸோ இப்போ இது மட்டும் இல்லை. சரி, அடுத்து சிமெட்ரிக் செக் பண்ணலாம். இப்போ 1, 2 எடுத்தோம்னா 2, 1 இருக்கணும். சிமெட்ரிக் இருக்கா? இல்லை. ஸோ சிமெட்ரிக்னு கொடுத்துருக்காங்க, இது இல்லை. ஓகே, இது இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்து டிரான்சிட்டிவ் செக் பண்ணலாம். 1, 2 இல்லை, 3, 2, 2, 2, 3, 2 வருது. 1, 3, 3, 3, 1, 3, 3, 2, 1, 2 வருது. டிரான்சிட்டிவ் இருக்கு. எல்லாத்தையும் செக் பண்ணிடலாம். 1, 1, 1, 2, 1, 2 ஓகே. 1, 1, 1, 3, 1, 3 ஓகே. 2, 2, 2ல ஸ்டார்ட் ஆகல, அதனால இருக்கு. அடுத்து 4, 4, 4ல ஸ்டார்ட் ஆகல, அதனால இருக்கு. 1, 3ல 3, 3, 1, 3 ஓகே.
1 3 3 2 1 2 இருக்கு. ஸோ அப்போ ரிஃப்ளெக்சிவ் அண்ட் டிரான்சிட்டிவ் இருக்கு, சிமெட்ரிக் மட்டும் இல்லை. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 16. Let R be the relation in the set n given by a comma b, or a is equal to b minus 2, b is greater than 6. Choose the correct answer. Okay, number 6 apply பண்ணிக்கலாம். b is greater than 6, a comma b. இது அப்ளை பண்ணி செக் பண்ணி பார்த்தலாமா? 2,4, a ஓட வேல்யூ 2, b ஓட வேல்யூ 4. ஓகேவா? ஆனால் b ஓட வேல்யூ 6 ஓட அதிகமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அப்போ இது வேண்டாம். அப்புறம் 3,8, 3 8 ஆட் நம்பர் ஈவன் நம்பர் கண்டிப்பாக வரப்போதில்ல. 6,8 6 8 8 minus 2 6 வருது. ஓகே, இது இருக்கு. அடுத்து இங்கேயும் ஒரு ஆட் நம்பர் ஈவன் நம்பர், ஸோ இங்கே -2 பண்ணும்போது ஈவனாக தான் வரப்போகுது, அப்போ இதுவும் இல்லை. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். 6,8. சரிங்களா? ஸோ இதோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் முடியுது. நம்ம சேனலில் சாப்டர் 1 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சாப்டர் 2வும் சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.1 மட்டும்தான் இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சாப்டர் 2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சாப்டர் 5ல் 5 எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். சாப்டர் 6ல் ஒரு 1 எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு செகண்ட் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ வேணும்னா பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.